என்ன பார்த்து கொண்டிருந்தோம் என்றால், மத்தேயு 13வது அதிகாரத்தில் விண்ணரசின் மறைபொருளை குறித்த உண்மைகள், அதாவது புரிதல் குறித்து பார்த்து கொண்டிருந்தோம். அதிலிருந்து தொடர்வோம். இப்பொழுது திருப்பி மீண்டும் அதை வாசி காட்டுகிறேன். அதாவது சீடர்கள் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஓமையில் வாயிலாக ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் என்றால், 12 உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார், மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று பார்த்தோம். அதுபோன்று பார்க்கையில் இந்த உள்ளவர்களுக்கு என்று பார்க்கும்போது எது உள்ளவர் என்று பார்த்தால், புரிதல் உள்ளவருக்கு மேலும் புரிதல் கொடுக்கப்படும், புரிதல் இல்லாதவருக்கு இருக்கிற புரிதலும் எடுக்கப்படும் என்று பார்த்தோம். அதை தொடர்ந்து வாசிப்போம். அது ஏன் அப்படின்னா, அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது, இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கிறார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். அப்ப அந்த குணமாக்காமல் இருக்கிறேன் என்றால் என்ன பொருள்? அப்ப அந்த குணமாவது என்பதுதான் நமக்கு மீட்பு கிடைக்கும் நிலையில் இருப்பது. யாரெல்லாம் அவர் குணமாக்காமல் வைத்திருக்கிறார், அதை யாரெல்லாம் மீட்கப் பெறாமல் வைத்திருக்கிறார் என்றுதான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், யாரெல்லாம் அதாவது காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணராமல் இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் காது மந்தமாகாமல் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் கண்கள் மூடாமல் இருக்கிறதோ, அவர்களை தான் மீட்பேன் என்று சொல்கிறார். அதை அவர் குணமாக்க வேண்டும். நாம் என்ன இங்கே கவனிக்க வேண்டும் என்றால், மீட்பு என்பது காலையில் தான் பார்த்தோம், நம் கையில் உள்ளது என்று பார்த்தோம். அப்படின்னா வாழ்வும் சாவும் நம் கண்முன் வைக்கப்படுகிறது. எதை நான் விரும்புகிறேனோ அதை கையை நீட்டி நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று பார்த்தோம். அந்த இடத்துல கவனிங்க. அப்புறம் இங்கே கடவுள் என்ன சொல்கிறார்னா, நான் குணப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ மீட்பு யார் கையில் தான் இருக்கு? நம்ம கையில் இருக்கா, கடவுள் கையில் இருக்கா? அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அந்த விருப்புரிமையை தருகிறார். என்ன விருப்புரிமை என்றால், ஒருவர் காதால் தொடர்ந்து கேட்டுக்கொள்வதில், அதை கேட்கும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டும். யாரு வாழ்வை விரும்புகிறார்களோ,
யார் கடவுளுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கருத்தில் கொள்வார்கள். அப்புறம் கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உணர வேண்டும். உணர்வு என்ன, எதை உணர வேண்டும் பாருங்க. உணர்வு அப்படின்னா குடும்ப உணர்வு.